ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட் வித் அகேஷ். ஐ ஆம் யுவர் அகேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக், லூப். நம்ம இந்த லூப்பில் நம்ம ஃபர்ஸ்ட் வைல் லூப் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, அவங்க டாபிக்ல போகலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோஸோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக்னு பார்த்தீங்கன்னா வந்து திஸ் இஸ் நத்திங் பட் வைல் லூப். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லூப் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்டைன் ஃபங்க்ஷன் அல்ல ஒரு சர்டைன் திங்கை நம்ம வந்து ரிப்பீட்டடாக நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். விட்ட கண்டிஷன் தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற நம்ம வந்து லூப் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பல இடத்துல வந்து லூப் யூஸ் பண்ணுவோம். ஸோ லூப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து என்ன டவுட் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த வைல் லூப்போட சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, வைல் லூப்போட சின்டாக்ஸ் என்ன பண்ணீங்கன்னா வந்து வைல் அப்படின்னு கேட்டு யூஸ் பண்ணிட்டு வி வாண்ட் டு ரைட் த கண்டிஷன். ஓகே, கண்டிஷன் நம்ம வந்து இங்கே ரைட் பண்ணோம். அப்புறம் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா வந்து நம்ம வந்து இங்கே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஓகே, டி ஷார்ட் ட்ரூவா ஷார்ட் டீன்னு போட்டிருக்கேன். ஸோ இங்கே இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இன்கேஸ் இந்த எல்ஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மேபி இப்போலாம் புதுசாக பார்த்துக்க வாய்ப்பு இருக்குது. C++ கற்றுந்தா இட்ஸ் நத்திங் பட் இது வந்து ஆப்ஷனல். இது வந்து அவசியம் கிடையாது. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணாலும் வந்து உங்களுக்கு எந்த எல்லாரும் காமிக்க போகுது. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து நார்மலாக வைல் லூப் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பட் இந்த எல்ஸ் போடும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த இடத்துல கண்டிஷன் இருக்குல்ல, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்க வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி லூப் வந்து முடிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் கூட போகலாம். ஓகே, இப்போ இது நம்ம சிம்பிளாக என்ன பண்ண போனால் வந்து நம்ம வந்து 1 to 10 வேல்யூஸ் வந்து எப்படி வந்து வைல் லூப்ல பிரிண்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுவே வந்து புரிஞ்சிடும் வைல் லூப். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் 1னால I is equal to 1 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து லூப்புக்குள்ள வைல் கீவர்ட் யூஸ் பண்ணியாச்சு, ரைட்? வைல் உள்ள கண்டிஷன் என்னவா இருக்கணும்? I should be less than or equal to 10. அது நீங்கள் வந்து I is less than 11 கூட போடலாம். ஓகே, நம்ம 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஸோ I is less than or equal to 10. அப்புறம் வந்து கோலன் வைக்கணும் முக்கியமாக. இது கீழே நமக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரிண்ட் ஐ. அப்புறம் வந்து ஒரு வாட்டி ஐ பிரிண்ட்னதுக்கப்புறம் நம்ம ஐயோட வேல்யூ வந்து ஒன் நாள் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் டைம் பிரிண்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு 1னா இதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா வந்து ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. இந்த ஷார்ட் ஃபார்ம்லாம் வந்து ஐ ப்ளஸ் ஈக்குவல் டு 1 நீங்கள் ஆப்ரேட்டர்ஸ் அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சது. ஓகே, இப்போ வந்து நம்ம இதாக இம்பார்ட்டன்டாக நமக்கு போதும். பட் நமக்கு வேணா வந்து எல்ஸ் பார்ட் வச்சுக்கலாம். ஸோ எல்ஸ் இது தேவையில்லை, பட் தெரிஞ்சுக்கோங்க. பிரிண்ட் இது இந்த வந்து எப்போ வந்து இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும் நமக்கு இப்போ லூப் எண்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து பிரிண்ட் எண்ட் ஆஃப் லூப். ஓகே, ஓகே, இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். சி என்ன ஆகுது? 1 பிரிண்ட் ஆகுது, 2 பிரிண்ட் ஆகுது, 3 அப்படியே வந்து அப் டு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டு எண்ட் ஆஃப் லூப் நடக்குது. ஓகேங்களா? திஸ் இஸ் ஹவு இட்ஸ் ரன். இன்னொரு விஷயம், நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு வந்து C++ நம்ம வந்து ஹேஷ்டாக் எண்டல் கொடுத்தா நமக்கு வந்து எண்டல் கொடுத்தா நம்ம நெக்ஸ்ட் லைனில் வரும், இல்லாட்டி நம்ம பேக் டு சென்ட் வரும். அதே மாதிரி நமக்கு வந்து பைத்தான் வந்து பை டிஃபால்ட்டாக நமக்கு வந்து நியூ லைனில் பிரிண்ட் ஆகும். இல்லை எனக்கு வந்து வேற மாதிரி பண்ணால் நீங்கள் வந்து ஐ இங்கே பக்கத்தில் கமா போட்டு என் அப்படின்னு கீவர்ட் யூஸ் பண்ணிட்டு இஸ் ஈக்குவல் டு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து எது தந்தாலும் வந்து அது உங்களுக்கு தான். இப்போ நீங்கள் ஸ்பேஸ் தான் வச்சுக்கோ. ஸ்பேஸ் டேக் நான் ரன் பண்ணுறேன், இல்லை வந்து ஸ்பேஸ் கரெக்டாக கிரியேட் ஆகுதா? ஸோ இன்கேஸ் நான் இதில் வந்து பேக் ஸ்லாஷ் டீனா வந்து ஒரு டேப் ஸ்பேஸ். சி எனக்கு வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டேப் ஸ்பேஸ் கிடைக்கும். இதில் நான் வந்து இன்கேஸ் நான் வந்து ஒரு ஸ்லாஷ் போட்டான்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ஸ்லாஷ் பிரிண்ட் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஒரு லூப் வந்து எண்ட் ஆகும் போது என்ன பிரிண்ட் ஆகிட்டு எண்ட் ஆகும்னு நம்ம வந்து இந்த யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து இப்போதைக்கு வந்து பேக் ஸ்லாஷ் டேப் வச்சுக்கிறேன். ஓகே, ஓகே, திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ். இப்போ வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் வந்து சிம்பிளாக டக்குன்னு வச்சு ஓகே ஓகே தெரியும் ஐயாவது வேல்யூ வந்து 1. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஐயாவது வேல்யூ வந்து 1. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணி பார்ப்போம். என்ன கண்டிஷன் செக் பண்ணினா வந்து ஐ வந்து 10 வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு இருக்கான்னு பார்ப்போம். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ, ரைட்? 1 இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 10. ஸோ என்ன ஆகும்? நெக்ஸ்ட் லூப்ல போகும். லூப்ல என்ன இருக்கு? பிரிண்ட் ஐ. ஓகேங்களா? பிரிண்ட் ஐ நம்ம இது வந்து
பிரிண்ட் ஆகி என்ன நமக்கு வந்து அவுட் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பிரிண்ட் ஆகும். அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், எண்ட் ஈக்குவல் டு டேப் ஸ்பேஸ். ஸோ ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டுரும். ஓகேங்களா? இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து ஐ பிளஸ் ஈக்குவல் டு ஒன்னா ஐ ஸ்கொயர் பிளஸ் ஒன். ஸோ ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் ஒன். இப்போ ஐயோட வேல்யூ வந்து ஒன் இருக்கு. ஸோ ஒன் பிளஸ் ஒன். ஐயோட வேல்யூ டூ. இப்போ இந்த 2 போயிட்டு இங்கே செக் பண்ணி பார்க்கும். ஸோ 2 இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 10 பார்க்கும். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது. ஸோ திருப்பி வந்து நமக்கு வந்து ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டுருக்கா, திருப்பி 2 பிரிண்ட் ஆகும். திருப்பி ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டு திருப்பி இந்த நடக்கும். ஸோ 2 + 1 இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ அது மாதிரி வந்து 3, 4, 5 அப் டு வந்து நமக்கு என்ன பண்ணால் வந்து 10 வரைக்கும் செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணால் வந்து செக் பண்ணும் 10 லெஸ் தேன் 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 11 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10. இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணி பார்க்கும். இது வந்து கண்டிஷன் ஃபால்ஸ். பிகாஸ் இது வந்து லெவல் வந்து லெஸ் தானும் இல்லை ஈக்குவல் டுவும் இல்லை. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். நமக்கு ஃபால்ஸ் நமக்கு என்ன ஆகும், நமக்கு வந்து எல்ஸ் பார்ட்டில் இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். நம்ம எல்ஸ் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு, பிரிண்ட் எண்ட் ஆஃப் லூப்னு இருக்கு. ஸோ நமக்கு வந்து அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிட்டு நமக்கு வந்து எண்ட் ஆஃப் லூப்னு வந்துடும். ஓகே, சும்மா டக்குன்னு ரீபீட் பண்ணேன். ஐயர் வேல்யூ வந்து ஒன்றா இருக்கு. இங்கே வந்து போய் செக் பண்ண கண்டிஷன் செக் பண்ணணும். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நமக்கு என்ன ஆகும், ஐயர் வேல்யூ பிரிண்ட் ஆகும். அப்புறம் டேப் ஸ்பேஸ் விட்டு திருப்பி டேப் ஸ்பேஸ் வரும். என்ன ஆகும், நம்ம ஐயர் வேல்யூ வந்து நம்ம ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணோம். ஒவ்வொரு லூப் முடியும் போது நம்ம ஐயர் வேல்யூ வந்து ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ அதாவது ஐ வந்து ஒன்றா இருக்கும். 1 + 1 2 மாறும். ஸோ அது மாதிரி வந்து ஒன்றா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இங்கே ஐ + 1 ஈக்குவல் டு நமக்கு ஐயர் வேல்யூ வந்து லெவல் வரும்போது நமக்கு வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ்னால் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. நமக்கு வந்து எல்ஸ் பார்ட்டில் இருக்கிற இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு வந்து ப்ரோக்ராம் அந்த லூப் வந்து முடிஞ்சிடும். ஓகே, திஸ் இஸ் வைல் லூப் இன் பைதான். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருந்துச்சுன்னா வேற வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சிச்சான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். நெக்ஸ்ட் வந்து ஃபார் லூப்ல உங்களை பார்க்குறேன். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பை பாய்.